வணக்கம். உயிர் மெய். இந்த பூமிக்கு வந்த பேசுற உயிர் யார், மெய் யார் அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதுக்கு பதில் மனிதர்கள் தான். இதை நான் சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம் தாத்தா திருவள்ளுவர் அதற்கு பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க. பாருங்க, உலக உருண்டை உயிர்கள். உலகத்துல உயிர்கள் தோன்றும் போது ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓம் என்ற சத்தம் தான். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. ஆ என்பது மனிதனுடைய வயிறு, ஊ என்பது நுரையீரல். ஊன்னு சொல்லலாம், ஓன்னு சொல்லலாம். இம் என்பது மனிதனுடைய தலை. பசி எடுத்தா சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிற உறுப்பு எதுனா நம்முடைய வயிறு. இந்த கொரோனா டைம்ல மூச்சு இழுத்து விட முடியல அப்படின்னு நினைச்சோம் இல்லையா, அப்பெல்லாம் மூச்சு இழுத்து விட்ட உறுப்பு எது? நுரையீரல். நம்முடைய சிந்திக்கிற மூளை பகுதி எங்க இருக்குது? தலையில இருக்குது. அப்ப மனிதனுடைய உடல் ஓம் என்ற சத்தத்தால ஆனது. அததான் முதல் திருக்குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளதுன்னு நம் தாத்தா திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இது உலகுன்றது என்னன்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. எழுதப்பட்டது தமிழ்ல, கொடுக்கப்பட்டது உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அப்ப மனிதன் என்ன செய்யணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 18 முறை சுவாசிக்கணும். தெரியுமா? ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கணும்னு தெரியுங்களா? 21,600 முறை சுவாசிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம தனியா போய் மூச்சு இழுத்து விட வேணும்னு அவசியமே இல்லை. மெய்யெழுத்துக்கள் இக்குன்னு சொல்லிட்டா ஒரு நிமிஷம் நம்ம சுவாசிச்சிட்டோம். உயிர் மையத்து 216 எழுத்த சொல்லிட்டோம்னா 21,600 முறை நம்ம மூச்சு இழுத்து விட்டுட்டோம். அப்படி சுவாசிச்சாலே நம்மளுடைய ஆயுட்காலம்னு பார்த்தா எவ்வளவு வயசு? 60ல இருந்து 70 வயசு தான் நமக்கு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இன்னும் நம்ம மூச்சை மெதுவா சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்ப இந்த 1330 திருக்குறளும் என்ன இருக்குது, தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா, தமிழ்ல நம்ம சாப்பிடுற வயிறு இருக்குது, மூச்சு விடுற நுரையீரல் இருக்குது, சிந்திக்கிற மூளை இருக்குது. அ ஓ இம், அ உ இம், இந்த 3 எழுத்து இல்லாத திருக்குறளே இதுல இல்லை. நீங்க வேணும்னா திருக்குறள் புக்கு கையில வச்சீங்கன்னா எடுத்து பாருங்க. அ ஊ இருக்கும், 2 எழுத்தாவது இருக்கும், இல்ல 3 எழுத்து இருக்கும். இப்ப ஓன்னு சொல்லலாம், அதுக்கு ஓன்னு சொல்லலாம். கையில யாராவது திருக்குறள் புக்கை வச்சிருந்தீங்கன்னா இப்பயே எடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. தமிழ்ல என்ன இருக்குதுன்னு யாராவது கேட்டா, தமிழ்ல தான் நம்மளுடைய உயிரே இருக்குது, மெய்யே இருக்குது. உயிரையும் மெய்யும் சேர்த்தா மட்டும்தான் உயிர்மை என்ற காற்றை உருவாக்கி பேச முடியும். இனி அடுத்தடுத்து வர வீடியோல தமிழ்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.